மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய அறிவிப்பை நானும் பார்த்தேன். அதில் அன்பு சோலைகள் என்கிற கருத்தை நக்கல் நையாண்டி செஞ்சிருக்காரு. ஒரு 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, விஜய் அவர்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய எஸ்பி அவர் சந்திரசேகர் அவர்கள் என் மகன் என்னை பராமரிக்கவில்லை என்று எல்லா மீடியாலையும் புலம்பிக்கின்றார். தன் தந்தையாலேயே தான் பராமரிக்கப்படவில்லை என்று இங்கு விமர்சிக்கப்பட்ட வன்மத்தோடு திட்டு வாங்கியவர் தான் விஜய் அவர்கள். அவருக்கு உறுதியாக தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள், தந்தையர்கள், மூதாதைகளுடைய அந்த குரல் தெரியாது. அவர் ஒரு அறிக்கையில் எழுதியிருக்கார். ஒட்டுமொத்தமா ஒன்றிய அரசுடைய அந்த நிதிநிலை அறிக்கையில மரியாதைக்கு நிர்மலா சீதாராமனுடைய தமிழர் விரோத போக்குனால கடந்த காலத்தில் கூட பாஜக ஆண்டபோது கூட பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்த எண்ணிலடங்காதவர், குறிப்பாக வெங்கையா நாயுடு போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமையை புரிந்து கொண்டவராக இருந்தார். தமிழ்நாட்டுடைய அதிமுக வந்தாலும் திமுக இருந்தாலும் எந்த கருத்தை வலியுறுத்தினாலும் இங்கு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளாக டெல்லியிடம் சொல்லுகிற இடத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்று தமிழ்நாட்டுடைய முகவரியாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தந்தை பெரியார் மீதும் பேரறிஞர் அண்ணா மீதும் கலைஞர் மீதும் ஒரு தீரா வன்மத்தோடு இருக்காரு. குறிப்பாக திராவிட இயக்கத்தின் மீதும் குறிப்பாக திராவிடர்கள் மீதும் தீரா வன்மத்தோடு இருக்காரு. அதனால் இவர் குறிப்பாக மோடியிடமும் RSS போய் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்பது மிக உறுதியாக நிர்மலா சீதாராமன் இருக்காரு. அவர் தயாரித்த இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கிற ஒரு வார்த்தை இல்லை. அப்போது எங்கே தூங்கிக்கிருந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த அறிக்கையில ஒன்றிய அரசு போல் என்று வந்திருக்கிறார். இவர் பாயசத்துக்கும் பாயாசத்துக்கும் வித்தியாசம் இவருக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய பால்வாடி குழந்தையிட போய் கேட்டால் தெரியும். இங்க பால்வாடிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார், பள்ளிகளுக்கு என்ன செய்திருக்கிறார், இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார். அதனால்தான் இன்று காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டு அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் விமர்சனம் என்பது அறிக்கை கொடுக்க வேண்டும். தானும் இருப்பை காட்டுவதற்காக நான் பார்க்கிறேன். பின்னாடி அதிக இளைஞர்கள் பார்க்கும்போது கோயம்புத்தூர் நகரத்தில் அவருக்கு அதிக ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது. அது எல்லாமே தொண்டர்களா மாறி இருப்பாங்களா, இல்ல பெரும் சவாலா இருக்கு? இல்ல, விஜய் படத்தை போட்டா கூட நீங்கள் நானும் இன்னைக்கு ஆச்சரியமா பார்ப்போம். இந்த மாட்டு கருத்துல இது ஒரு ரசிக மனப்பான்மை தான். அவரை தலைவராயத்துக்கு என்ன கருத்தியல் விஜய் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஸ்டாம்ப் சைஸ்ல தலைவர்களை புகைப்படத்தை மட்டும் வச்சா பத்தாது. அந்த தலைவர்கள் பேசிய தத்துவம் என்ன, அந்த தலைவர்கள் விமர்சிக்கப்பட்ட போது என்ன எடுத்தார் உங்களுக்கு தெரியும். சீமானவர்களால் தற்குறித்தனமாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு மன இறுக்கத்துக்கு உள்ளாகி சீமானவர்கள் தன்னை பெரியாரை மிக ஒருமையில் பேசிய போதெல்லாம் மௌனமாக வாய் மூடி அமைதியாக இருந்ததுதான் நடிகர் விஜய் அவர்கள். தன்னுடைய தலைவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிற போது ஒரு அமைதியாக இருக்கவர் எப்படி தத்துவத்தில் தலைவராக இருக்க முடியும்? பார்க்கிற இளந்தலைமுறையினர், மாணவ மாணவிகள், வளர்கிற இளைஞர்கள்லாம் விஜய் ஒரு நடிகராக ரசிப்பார்கள். ஆனால் அவர்களிடம் திராவிட முன்னேற்ற கழக மாணவர்களை ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. நடிகர் விஜய் இன்று உச்சம் தொட்டிருக்கிறார், எந்த மாற்று கருத்து இல்லை. நடிகர் விஜயை போல் ஒரு சாமானியன், போஜ்பூரி நடிகர், மைதிலி நடிகர், சாந்திரி நடிகர், ராஜஸ்தானி நடிகர், குஜராத்தி நடிகர், பெங்காலி நடிகர், இல்ல ஹிமாச்சல பிரதேச நடிகர் யாராவது வந்திருக்காங்களான்னு பாருங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு அமிதாப் பச்சன், ஒரு ஷாருக் கான், சல்மான் கான் ஹிந்தியே தாய்மொழியாக கொண்ட, இல்ல இந்தியை மட்டும் தான் தாய்மொழி நம்புற, இந்தியை வளர்க்கிற மும்பையில் இருக்க பாலிவுட் நடிகர் மட்டும் வந்திருப்பாங்க. ஏன் யூபியில இருந்தும், பீகார்ல இருந்தும், மாப்பியில இருந்தும், சத்தீஸ்கர்ல இருந்தும், ஒடிசாவில் நடிகர் வளரலன்னா ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பேசுகளையும் இந்தி சினிமா திண்டு செரிச்சிருச்சு. ஆனா தமிழ்நாட்டில் விஜய் போன்றவர்கள், நடிகர் அஜித் போன்றவர்கள், சிவகார்த்திகன் போன்றவர்கள்லாம் சாமானிய வீட்டு பிள்ளைகள் நடிகர்களாக வளர்றாங்கன்னா இங்க தமிழ் சினிமா வளர்ந்துருக்கு. அந்த தமிழ் சினிமா வளர்வதற்கு விஜய் போட்டவர் பெருமரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதர்ச கர்த்தா எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். முத்தமிழர் கலைஞர் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகர்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர். அப்ப தமிழ் சினிமாவை வளர்த்த திராவிட இயக்கத்தை பார்த்து இவர் குறை சொல்றாரு. அந்த திராவிட இயக்கத்தையும் பாஜக என்கிற ஒரு மதவரி கும்பலை ஒப்பிட்டு ரெண்டும் ஒண்ணுதாங்கிறாருன்னா, அந்த ஏறி வந்த ஏணியை எந்த திராவிட இயக்கம் தமிழ் சினிமாவை பாதுகாத்ததோ, இன்னைக்கு உங்க பல பேருக்கு எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும், நடிக்க தெரியும். சென்னை குடம்பாக்கம் போனா சினிமா துறையில் வளரலான்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா, அது சினிமா துறை சாதி பார்க்காது, மனம் பார்க்காது, மொழி பார்க்காதுன்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா, அது திராவிட இயக்கம் விதைத்த விதை. அப்படி அந்த திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனம் செய்து அப்படி ஒரு கருத்தியலை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நடிகர் விஜய் வளர்ந்து வருவதற்கும் திராவிட இயக்கம் கலைத்துறையில் செய்திருக்கக்கூடிய சாதனையாக தான் நாங்கள் பார்க்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோட் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.